கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ சித்தாந்தங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். எத்தனையோ மதங்கள், மார்க்கங்கள், வழிமுறைகள் நமக்கு முன்னால் இருப்பதை பார்க்கின்றோம். எத்தனையோ சித்தாந்தங்களை நமக்கு முன்னால் நமக்கு என்ன செய்ய வாழக்கூடிய காலத்திலே அல்லது இதற்கு முன்பு இருந்த சித்தாந்தங்களை எல்லாம் நாம் என்ன செஞ்சுருக்கோம், கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். எல்லாவற்றையும் பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லா விதமான சித்தாந்தங்களையும் ஏற்படுத்தி இந்த உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி எத்தனையோ தலைவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் சித்தாந்தங்களை மக்களுக்கு முன்னால் வைத்த, மதங்களை முன்னால் வைத்த, வழிமுறைகளை முன்னால் வைத்த அந்த சித்தாந்தவாதிகள், அதை ஏற்படுத்தியவர்கள், அதை உண்டாக்கியவர்கள், நிறுவனவர்கள் அதன்படி தான் ஏற்படுத்திய அந்த சித்தாந்தத்தின்படி வாழ்ந்தார்களா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். நீங்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ் அனுப்பிய தூதர்களை தவிர நீங்கள் எந்த ஒரு சீர்திருத்தவாதியை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் ஏற்படுத்திய சித்தாந்தத்தின்படி தான் அவர்கள் வாழ்ந்தார்களா, அவர்களுக்கு பின்னால் வந்த மக்கள் அவர்களை பின்பற்றினார்கள் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இந்த மக்களுக்கு போதித்தார்களோ, எவற்றையெல்லாம் செய்யுங்கள் என்று போதித்தார்களோ, பணித்தார்களோ, ஏவினார்களோ அவற்றையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுதான் மைக்கேல் ஹார்ட் என்ன செய்கிறார், தி 100 அது 100 என்ற தன்னுடைய புத்தகத்திலே 100 என்ற புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். இந்த உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய சீர்திருத்தவாதிகளின் பட்டியலிலே முகமது நபிக்கு நாம் முதலிடத்தை கொடுத்திருக்கிறோம். இது ஐரோப்பிய உலகம் பார்க்கும்போது ஆச்சரியப்படும். நிச்சயமாக ஆச்சரியமான விஷயம்தான். அவர் இந்த உலகத்திலே 23 ஆண்டு காலம் வாழ்ந்து ஒரு 200-300 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு மத்தியிலே பணியாற்றி ஒரு மனிதன் சேவை செய்து இந்த சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினால் எப்படிப்பட்ட சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பாரோ அப்படிப்பட்ட சீர்திருத்தத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் ஏற்படுத்திய சீர்திருத்தத்தை வெறும் வாயால் சொல்லிவிட்டு போகாமல் அதை அவர் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார். தன்னுடைய சொந்த வாழ்வில் அதை பின்பற்றாமல் நடைமுறைப்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு மத்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்தி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி அந்த சீர்திருத்தத்தின்படி மக்களையும் வாழ வைத்து தானும் வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்பதை பார்க்குறோம். வரலாறு நெடுகிலும் படித்தோம் என்று சொன்னால் எங்கெல்லாம் தவறுகள் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் அந்த தவறு என்ன செய்கிறாங்க, தட்டி அது இல்லாமல் செய்வதை பார்க்குறோம். கடுமையான நடவடிக்கைகளை அதற்கு எதிராக எடுத்ததை பார்க்குறோம். நன்மைகள் மக்களுக்கு மத்தியிலே செய்ய வேண்டும் என்பதை ஆர்வம் ஊட்டியதை பார்க்குறோம். இதுதான் அல்லாஹ்வின் தூதரோட வரலாறு. அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்கள் இருக்காங்களே, அல்லாஹ் சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான். பொருத்தத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், திருப்பொருத்தத்திற்குரியவர்கள் அவங்க. அல்லாஹ் சில சஹாபாக்கள் என்ன செய்யறான், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லியிருக்காங்கல்ல, இவர்களெல்லாம் சொர்க்கவாசிகள் அப்படின்ட்டு. பத்ரு போரில் கலந்து கொண்ட அந்த நபித்தோழர்களுக்கு சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறான், அவர்கள் செய்வதை செய்து கொள்ளட்டும், அவருடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்வதை பார்க்குறோம். இவையெல்லாம் வரலாறுகளில் கிடைக்கப்பட்ட செய்தி. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எதை சொன்னார்களோ, எதை போதித்தார்களோ, எதை சீர்திருத்தம் செய்தார்களோ அதன்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களும் வாழ்ந்த சஹாபாக்களும் நிலை. அதனால்தான் இன்றளவும் என்ன செய்யப்பட்டுச்சு, அல்லாஹ்வின் தூதர் சொல்லி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றிக்கொண்டு அதை ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு கிறிஸ்துவத்தை அறிந்த ஒரு அறிஞர்கிட்ட போய் சொல்லி அவர் உண்மைப்படுத்தி அதற்கு பின்பு அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி சின்ன ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய சோதனைகள் எல்லாம் தாங்கி கொண்டு இந்த மார்க்கம் இன்றைக்கு வளர்ந்து எப்படி இன்னைக்கு அரேபிய தீபகற்பத்திலே தோன்றிய மார்க்கம் இன்றைக்கு ஏதோ ஒரு கிராமத்தில் உட்கார்ந்து இந்த மார்க்கம் குறித்து பேசி கொண்டு இருக்கிறோம். அப்படின்னால் எப்படிப்பட்ட அளப்பரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. காரணம் என்ன? எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எதை கட்டளையிட்டார்களோ அதை அப்படியே செய்த அவருடைய நபி தோழர்கள் இருந்தது தான் காரணம் அதுக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த அல்லாஹ்வின் தூதரையும் நபி தோழரையும் இன்றைக்கு எப்படி கொச்சைப்படுத்தப்படுகிறது என்பதை நம்ம கவனத்தில் எடுக்கணும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த தூதர் இருக்கார உங்கள் பெற்றோர்களை விட இந்த தூதரை நீங்கள் நேசிக்காதவரை உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகும். இப்போ என்னோடய தந்தை இருக்கிறார், தாய் இருக்கிறாங்க, என்னுடைய அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கிறாங்க, என்னோடய உறவுகள்லாம் இருக்குது, இவர்கள் எல்லாம் எனக்காக எண்ணற்ற தியாகங்களை செஞ்சுருப்பாங்க. அப்படி செய்திருந்தால் கூட நான் என்ன செய்யணும், என்னுடைய பெற்றோரை விட, என்னுடைய தந்தையை விட, தாயை விட, எல்லாவற்றையும் விட இந்த தூதரை அதிகமாக நேசிக்கணும்.
அப்படி நேசிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணப்படாதுன்னு அல்லாஹ் சொல்றதை பார்க்குறோம். அப்போ இப்படி நேசிக்க சொன்ன இந்த தூதர் இன்றைக்கு எப்படி மக்களுக்கு மத்தியில் அவர்களை பற்றிய செய்தி பரப்பப்படுகிறதுன்னு பார்க்கணும். சாதாரணமாக அவர்கள் மீது நாங்கள் என்ன செய்கிறோம், அபரிமிதமான ஆசையில் தான் இதை சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி என்ன செய்யலை, அப்படி சொல்லவில்லை. இதற்கு பின்னால் மிகப்பெரிய சூட்சமாக இருக்குது. இப்போ அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, ஒரு திருட்டு கேஸ் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வருது. அதை திருடிய பெண் ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண். அப்போ அந்த பெண்ணை குறித்து என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதருக்கு மிக நெருக்கமான ஒரு நபித்தோழரை அனுப்பி அல்லாஹ் தூதர் பேசுங்க, இவருடைய தண்டனையை குறைக்க சொல்லுங்கள், தண்டனை இல்லாமல் ஆக்குங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, என்னுடைய மகள், அந்த திருடிய பெண்ணின் பேர் ஃபாத்திமா தான், என்னுடைய மகள் ஈரக்குலை ஃபாத்திமா திருடி இருந்தால் கூட அவருடைய கையை வெட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருட்டுக்கு எதிராக இத்தனை கடுமையான சட்டங்களை நிறைவேற்றி அதை பின்பற்றிய இந்த தூதரை பார்த்து இன்றைக்கி ஒரு ஆள் திருடன்னு சொல்கிறான்னு வச்சுங்க, இந்த தூதர் திருடினார் அப்படின்னு இன்றைக்கி ஒரு ஆள் சொல்கிறான் அப்படின்னா அவருக்கு எதிராக எப்படிப்பட்ட போராட்டங்களை முன்னெடுப்போம், அவர்களுக்கு எதிராக எத்தனை பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எழுப்போம், நம்முடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட கோபங்கள் எழும். இந்த தூதரை பார்த்து நீ திருடன்னு சொல்றியா? சாதாரண ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிட்டா அப்படியே திரண்டு நிற்கிறோமா இல்லையா? அவரை பற்றி ஒரு புகைப்படம் எடுத்தால், அவரை உருவகப்படுத்தினால் அதற்கு எதிராக திரண்டு நிற்கிறோமா இல்லையா? ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், அல்லாஹ்வின் தூதரை எப்படியெல்லாம் இழிவு செய்ய முடியுமோ, அவர் எந்த கொள்கையை கொண்டு வந்தாரோ அந்த கொள்கையில் அவர் இல்லை, அதற்கு மாற்றமாக தான் நடந்தார் என்ற செய்தியை அல்லாஹ்வின் ஆலயம் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு பேசுவது பார்க்குறோமா இல்லையா? சமீபத்தில் நடந்த சம்பவம் தான். ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு இமாம் என்ன செய்கிறார், பள்ளிவாசலில் ஃபஜ்ருக்கு பிறகு உரை நிகழ்த்துகிறார். அவர் என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய பெருமைகளை பேசுகிறேன்னு சொல்லி பேசுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வீட்டில் இருந்தாங்களாம். அவசரமாக அவர்களுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்படி என்ன செய்கிறாங்க, ஒரு பாத்திரத்தில் அந்த சிறுநீரை கழிச்சிடுறாங்க. கழித்த பின்பு அதை ஒரு நபித்தோழரை அழைத்து, இந்த சிறுநீரை நீ கொண்டு போய் தூரமாக ஊற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்லக்கூடிய செய்தி கவனமாக கவனிச்சிங்க. அல்லாஹ்வின் ஆலயத்திலே 7 ஆண்டு காலம் நாங்கள் இந்த மார்க்கத்தை படித்து அதன்படி தான் நாங்கள் மக்களுக்கு போதிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஆலிம்கள் அல்லாஹ்வின் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு சொல்லக்கூடிய செய்தி இது. அந்த சிறுநீரை போய் என்ன செய்கிறார், அவர் ஊற்ற சொல்கிறாங்க. அவர் எடுத்துகிட்டு போய் அவர் குடிச்சிடுறார். யார், நபித்தோழர். ஊற்ற சொன்னது யார், சிறுநீரை வீட்டில் கழித்தது யார், அல்லாஹ்வின் தூதர். சொல்லக்கூடிய செய்தி, அந்த சிறுநீரை வெளியில் போய் கொட்டு அப்படின்னு சொன்னது ஒரு நபித்தோழர் இடத்துல. அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் அப்படின்னா, போய் அந்த சிறுநீரை குடிச்சிடுறார். அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, சொல்லக்கூடிய கதையை கேட்டுங்க. அடுத்த நாள் அல்லாஹ்வின் தூதர் கேட்குறாங்க, அந்த நபித்தோழரை பார்த்து, சிறுநீரை என்ன செஞ்சீங்க அப்படின்னு. நான் அந்த சிறுநீரை அல்லாஹ்வின் தூதரை குடிச்சிட்டேன் அப்படிங்கிறார் அவர். அப்போ உடனே அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களா, இனி உனக்கு குடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயும் வராது. இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய தூதருடைய சிறப்பு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதரையும் அல்லாஹ்வின் தூதரும் அந்த சஹாபாக்களையும் கேவலப்படுத்தக்கூடிய சில, இது வரலாறுல எங்கேயாவது பதிவு செய்யப்பட்டிருக்கா? இப்படி ஒரு ஹதீஸை யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? இதை யார் சொல்கிறா தெரியுமா? 7 ஆண்டு பட்டம் பெற்ற தங்களை மிகப்பெரிய இமாம்கள், நாதாக்கள் சொல்லக்கூடிய நம்ம பெரிய பள்ளி இருக்கா இல்லையா, அந்த பள்ளியுடைய இமாம் சொல்கிறார். இப்படி ஒரு செய்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா யாராவது? இப்படி ஒரு செய்தியை அல்லாஹ்வின், இப்படி ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வின் நடத்தியிருப்பாங்களா? முதல்ல அல்லாஹ்வின் தூதரை பற்றி ஒரு செய்தி என்ன இருக்குது, அவர்கள் இயற்கை உபாதை கழிப்பது என்று சொன்னால் மக்களை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுவாங்க, மறைவான இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படியே இவர்கிட்ட ஒரு பேச்சுக்கு வச்சுருந்தா கூட வயத்தில் உள்ள நோயெல்லாம் போயிடும் அல்லாஹ்வின் சொல்லுவாங்களா? முதல்ல இந்த சஹாபி குறிப்பாக அல்லாஹ்வின் தூதரோடு இப்போ அல்லாஹ்வின் தூதத்தில் பாடம் படித்த அறியாமையில் சிக்கி தவித்து அவர்களை ஒளியின் பக்கம் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வந்து அறிவோடு செயல்பட குறித்த அந்த சஹாபாக்கள் செய்வாங்களா? முதல்ல இவர் சொல்ல யாரை கேவலப்படுத்துகிறான்னு பார்த்துங்க, அல்லாஹ்வின் தூதரையும் அல்லாஹ்வின் தூதரோட சஹாபாக்களையும் கேவலப்படுத்துகிறார். அடுத்து ஒன்று சொல்கிறார், ரத்தம் குத்தி எடுப்போம் தெரியுமா, நோய்க்கு. அப்போ அது ஒரு நோய் நிவாரண முறை. அது உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை இஜ்மான்னு சொல்லுவாங்க, அரபியில் ஒரு பேர் இருக்குது அதுக்கு. அது ரத்தம் குத்தி வெளியே எடுத்து ரத்தத்தை வெளியே எடுத்துருவாங்க. இந்த ரத்தத்தை எடுத்து வெளியில் குத்தி அந்த ரத்தத்தை வச்சு அதையும் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்கிறாங்க, அதே மாதிரி ஒரு வைத்திய முறையை ரத்தத்தை எடுத்து அதையும் ஒரு நபித்தோர்கிட்ட கொடுத்துட்றாங்க. இது கூட தூரமாக ஊற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த நபித்தோர் என்ன செய்கிறாரு, அதை குடிச்சிடுறாரு. அடுத்த நாள் அல்லாஹ்வின் தூதர் கேட்குறாங்க, என்ன பண்ணுன்னு கேட்குறோன்னே சொல்கிறார், நம்ம குடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. உனக்கும் இது போன்ற நோய்கள் எல்லாம் வராது, உனக்கும் இந்த நோயிலிருந்து வாழ்நாள் முழுவதும் இந்த நோயிலிருந்து என்ன செய்ய, இந்த ரத்தத்தை குடித்ததினால் உனக்கும் என்ன செய்யப்பட்டுச்சு, இந்த நோயிலிருந்து நிவாரணம் வழங்கப்பட்டு விட்டதுன்னு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார். அடுத்தது வியர்வை. அல்லாஹ்வின் தூதரோட என்ன செஞ்சு வேர்வையாக வேர்த்து ஊற்றினோடனே அதை ஒரு துணியால் துடைச்சி எடுத்தாங்களாம்.
அந்த துணியால் துடைத்து எடுத்த அந்த வேர்வையை, அந்த துணியை ஒரு சஹாபிய பெண் சொல்றார். இவ்வளவு ரெண்டு சம்பவத்திலையும் ஒரு ஆண், இந்த சம்பவத்தில் ஒரு பெண், சஹாபிய பெண் வர்றாங்க. அவரிடத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் கொடுத்தார்கள். அந்த வேர்வை அவர்கள் குடித்து விட்டார்கள். இதனால் உனக்கும் எந்த நோயும் வராது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க அப்படின்னு செய்தி சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த சம்பவங்கள்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் பற்றிய சம்பவங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். யார் அறிவித்தார் என்ற செய்திகள் இருக்கும், சம்பந்தப்பட்ட நபித்தோழர் யார் என்ற செய்தி இருக்கும். இப்படி எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு, வரலாறுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் போது இவர்கள் அல்லாஹ்வின் தூதர் மீது பொய் சொல்வதை பார்க்குறோம். இவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன தான் பார்க்கணும். இப்போ உதாரணம் சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அல்லாஹ்வின் தூதர் திருட்டுக்கு எதிராக மிகப்பெரிய சட்டத்தை ஏற்றினார்கள், நடைமுறைப்படுத்தினார், வரலாறு இது. இன்றைக்கி ஒரு ஆள் அல்லாஹ்வின் தூதரே திருடுறாருன்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க, மக்கள்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏற்படும். அல்லாஹ்வின் தூதர் சும்மா சொல்லியிருக்கு, சட்டத்தை மட்டும் சொல்லியிருக்காரு இருக்கு, அவரே அதை நடைமுறைப்படுத்தலை. இந்த செய்தியெல்லாம் அல்லாஹ்வின் தூதருக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்து, இப்படி ஒரு நபித்தோட செய்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் கண்டிச்சிருப்பாங்களா, அதை ஆர்வம் மூட்டியிருப்பாங்களா? ஒட்டுமொத்த மடமையில் மூழ்கி கிடந்த அந்த சமூகத்தை இஸ்லாம் என்ற அறிவை கொடுத்து எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் ஆக்குனாங்க. ஐயாமு ஜாஹில்னு சொல்லி காட்டுறாங்க. அறியாமை காலத்தில் இருந்த அந்த சமூகத்தை அறிவின் சுடரிலே கொண்டு நிப்பாட்டினாங்க. அதனால தான் இன்றைக்கு உலகமே என்ன சொல்லுது, அல்லாஹ்வின் இன்றைக்கு போய் யார்கிட்ட போய் கேட்டாலும் உமர் ஹத்தாவுடைய ஆட்சி நடைபெற வேண்டும், அதே போன்ற ஒரு ஆட்சி வந்து கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளராக இருந்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளராக இருந்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளர், இவரெல்லாம் யாரும் எது மாற்றியது? அல்லாஹ்வின் தூதருடைய போதனை எதனை மாற்றியது? ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த போதனைகள் எல்லாம் இவர்களை இவ்வளவு அறிவின் பக்கம் கொண்டு வந்து அவர்களை மிகப்பெரிய ஆட்சியாளர்களாக, அப்படிப்பட்ட மக்களில் சிறந்த ஆட்சியை செய்யக்கூடியவர்களாக மாற்றி காட்டிய பின்பு இவர் சொல்கிறாங்க, அவர்கள் எல்லாம் மூத்திரத்தை குடித்தார்கள், சிறுநீரை குடித்தார்கள், இரத்தத்தை குடித்தார்கள், வியர்வையை குடித்தார்கள் என்று கேவலப்படுத்துகிறீர்களே. எந்த மதரசாவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க? எந்த புத்தகத்திலே இது இருக்கிறது? எந்த ஹதீஸ் கிதாபுகளில் இருக்கிறது? மக்களுக்கு போதிக்கிறோம் என்ற பெயரில் அல்லாஹ்வின் தூதரை பற்றி கேவலமாக சொல்லி அவர்களை நீங்கள் என்ன செய்றீங்க, இழிவுபடுத்த முயற்சி செய்கின்றீர்கள். ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி 10 பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். யாரும் எந்திரித்து கேட்பதற்கு அங்கே யாருக்கு திராணி இல்லை. என்னப்பா இப்படிப்பட்ட சொல்றீங்களே, அல்லாஹ்வின் தூதரை சிறுநீரை ஒரு சஹாபி குடிச்சாருன்னு சொல்றிய, எங்கே இருக்குது அது? கேட்கணுமா இல்லையா? ஆனால் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அப்படி மக்கள் என்ன செய்யறதில்லை, அதை பற்றி கவலையப்படுவதில்லை. என்ன சொன்னாலும் காதில் வாங்கிட்டு என்ன இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறார் அவர். ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்தில் கடுமையான போர் இருந்தது. எந்த போர்க்களம்லாம் சொல்லலை, அவர் கூட உள்ள சஹாபி பேர் என்னெல்லாம் சொல்லலை, ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தில் கடுமையாக அல்லாஹ்வின் தூதர் போர் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதருக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சான். அப்போ ஒரு நபித்தோழரை பார்த்து இங்கே ஏதாவது ஓரமாக சிறுநீர் கழிக்க இடம் இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே அப்படிப்பட்ட இடம் எதுவுமே இங்கே இல்லை அப்படின்னு சொன்னோடனே, நீ என்ன செய், ரொம்ப தூரத்தில் தான் ரெண்டு ஈச்ச மரம் இருக்குது அது அப்படின்னு சொல்கிறார் நபித்தோழர். உடனே அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களா அந்த நபித்தோழர்கிட்ட, நீ அந்த ஈச்ச மரத்திட்ட போ, அல்லாஹ்வின் தூதர் முகமது அழைத்தேன் என்று சொல், அந்த ஈச்ச மரம் இங்கே வரும் அப்படின்னு அந்த ஈச்ச மரத்தை போய் கூட்டிகிட்டு வந்தாராம். கூட்டிகிட்டு வந்த பின்பு அந்த ஈச்ச மரத்துக்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர்கள் என்ன செய்கிறாங்க, இயற்கை பாதையை கழித்தார்கள். அதற்கு பின்பு அந்த ஈச்ச மரம் போயிருச்சு. இது போன்ற கட்டுக்கதைகள் எல்லாம் அல்லாஹ்வின் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு பேசுகிறத பார்க்குறோம். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, வேற யாரோ ஒருத்தர் வேறொரு மதத்தில் இருந்து வேறொரு சித்தாந்தத்தை சேர்ந்த ஒருவர் அல்லாஹ்வின் தூதரை இழிவுபடுத்திட்டாரா கோபம் அப்படியே கொப்பளிச்சிட்டு வருது. இது போன்ற சம்பவங்கள் நம்ம என்ன செய்யறதில்லை, கோபப்படக்கூடியவர்களா இல்லை, அவர்களுக்கு எதிராக களமாடக்கூடியவர்களா இல்லை. ஒரு காலத்தில் கேட்டோம், இன்றைக்கி அங்கேருந்து வெளில வந்துட்டோம். அங்கே இருக்கக்கூடியவர்கள் கேட்கணும், அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க கேட்கணும். எனக்கு நீங்கள் இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் சொல்கிறீர்களே, எங்கே இருக்குது இந்த செய்தி? குர்ஆனில் இருக்குதா, ஹதீஸில் இருக்குதா, எந்த கித்தாபில் இருக்குது? யார் அறிவித்தது இந்த செய்தியை? அறிவிப்பாளர் சரியாக இருக்கா? யாரோ புத்தகத்தில் இருந்த குப்பைகளை அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம் என்று அல்லாஹ்வின் தூதரையும் அவரோடு வாழ்ந்த சஹாபாக்களையும் இழிவுபடுத்துவதை பார்க்குறோம். அப்போ உண்மையிலே ஒரு மூமின் எப்படிப்பட்டவராக இருக்கணும், யாரை நேசிக்கணும்? உலகத்தில் எல்லாவற்றையும் விட இந்த தூதரை நேசிக்கணும். அப்படி தூதர் மேலே நேசம் உண்மையிலே வச்சுருக்கோம்னா என்ன செய்வோம், ஒவ்வொருவரும் அதை கேட்போம். எப்படி நீ சொல்லுவீங்க, யாரும் கேட்பதற்கு இல்லை என்று தான் இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுபோல தான் இந்த மௌலதெல்லாம், இந்த மௌலதையெல்லாம் இந்த கதை என்ன செய்யும், தூக்கி சாப்பிடும் போல தெரியுது. எவ்வளவு துணிச்சல் இருந்தால் அல்லாஹ்வின் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதருடைய சிறுநீரை ஒரு சஹாபி குடித்தார் என்று சொல்ல முடியும்? அப்போ யாரும் கேட்கறது இல்லை, என்ன வேண்டாலும் பேசலாம் மார்க்கம் என்று சொல்லி அப்படி என்ற நிலை இருக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்,
இந்த தூதர் இருக்கிறார் தெரியுமா, எல்லாவற்றையும் விட தூதரும் அல்லாஹ் என்ன செய்யணும், உங்களுக்கு நேசத்துக்குள்ளே இருக்கணும். அல்லாஹ் குந்தும் ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் வைஹுவானுக்கும் அஸ்வாஜுக்கும் அப்படின்னு அல்லாஹ் பட்டியல் போட்டே போகிறான். 8 விஷயம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 8 விஷயங்களை மனிதன் அதிகமாக நேசிக்கக்கூடிய 8 விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உறவினர்கள், மனைவி, உங்களுடைய வியாபாரம் நஷ்டம் ஏற்பட்டு விடுமே நீங்கள் அஞ்சக்கூடிய வியாபாரம், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வம், ஆசை ஆசையாய் கட்டிய உங்களுடைய வீடு, இவை அனைத்தையும் விட உங்களுக்கு அல்லாஹும் அவருடைய தூர் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹும் அவருடைய தூதரும் அவருடைய பாதையில் போர் புரிவதும் மிக விருப்பமானதாக இருக்கணும். அப்படி நமக்கு அல்லாஹ்வின் தூதர் விருப்பமாக இருந்திருந்தால், அல்லாஹ் விருப்பமாக இருந்திருந்தால் இது போன்ற சம்பவங்களை வந்து கேட்டு சும்மா இருக்க மாட்டோம். போய் சட்டையை பிடிச்சிருப்போம். இன்றைக்கு சட்டை கூட பிடிக்க வேண்டியதில்லை. இது தவறு என்று நிர்வாகத்திற்கு சுட்டி காட்டுவது கூட யாரும் இல்லை. எப்படியோ யாரோ அவங்க ஏதோ சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் இது போன்ற செய்திகள் தான் ஆரம்பத்தில் தூய வடிவில் இருந்த இஸ்லாத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியது. இஸ்லாம் என்று நாமெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வந்தார்களா இல்லையா? அவர்கள்ட்ட குர்ஆன் இருந்துச்சா, ஹதீஸ் இருந்துச்சா? எல்லாம் போயிருச்சு. கட்டுக்கதைகள் மட்டும்தான் இருந்தது. அது எப்படி அந்த கட்டுக்கதை வந்துச்சு? குர்ஆன் ஹதீஸை சொல்வதற்கு பதிலாக கட்டுக்கதைகள் மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்டுச்சு. அதுதான் மார்க்கம் என்று சொல்லப்பட்டது. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, இது போன்ற செய்திகள் எல்லாம் என்ன செய்யுது, பள்ளிவாசலில் இருந்துக்கிட்டு பேசக்கூடிய நிலையை பார்க்குறோம். அப்போ இவையெல்லாம் அல்லாஹ்வின் தூதரை கேவலப்படுத்தக்கூடிய செயலா, அல்லாஹ்வின் தூதர் அந்த சஹாபாக்களை கேவலப்படுத்தக்கூடிய செயலா, அல்லது அவருடைய பெருமையா? நாம் இன்னைக்கு சொல்கிறோமா இல்லையா, ஒரு கூட்டம் இன்றைக்கு கோமியத்தை குடிச்சிட்டு அலையுது, மாட்டு சாணி தான் மூலையில் இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? அதை விட கேவலமாக இருக்குது இந்த செய்தி. இதை நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருப்பார் என்ற சின்ன பிள்ளைக்கு கூட தெரியுங்க. அப்போ இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டே ஒரு கூட்டம் என்ன செய்யுது, இன்றைக்கி மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம். எல்லாம் நம்ம பார்த்தா சொல்லுவாங்க மார்க்கத்தில் இருக்கோம், நாங்கள் சுன்னத்து ஜமாத்து, நாங்கள் ஜமாத்து உலமான்னு சொல்லுவாங்க. உண்மையில் அவர்கள் சுன்னத்து ஜமாத் என்று சொன்னால், நபி வழியில் கூட்டமைப்பு என்று சொன்னால் நபி வழியை தான் பேசணும். நபி வழிக்கு முரணாக அரை தூதரை கேவலப்படுத்தக்கூடிய வழியில் பேசுகிறார் என்று சொன்னால் எத்தனை தைரியம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்போ இவர்களெல்லாம் உண்மையை நாம் சொல்ல வேண்டும் என்று இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நிச்சயமாக அவர்கள் இஸ்லாத்தில் இல்லை, இஸ்லாத்திற்காக பேசவில்லை, இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்ப வேண்டும் என்ற எண்ணமில்லை. இந்த இஸ்லாம் சரியான தூய வழியில் மக்களுக்கு மத்தியில் சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதற்காகத்தான் இது போன்ற கட்டுக்கதைகளை மார்க்கம் என்ற பெயரில் மக்களுக்கு மத்தியில் சொல்வதை பார்க்குறோம். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை இந்த உலகத்தில் சொல்லிட்டு போனாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய பழக்கம் என்ன, சிறுநீர் கழிப்பது என்று சொன்னால், இயற்கை உபாதையை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் பார்க்காத இடத்துக்கு போயிடுவாங்க. இது போன்ற ஆரோக்கியமற்ற செயல்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வின் தூதர் பெயராலேயே அல்லாஹ்வின் தூதர் இப்படி தான் செஞ்சாங்க அப்படின்னா வெளில புதுசாக மார்க்கத்தை பார்க்கக்கூடிய நிலை எப்படி இருக்கும்? இவர் சும்மா ஏதோ சொல்லி வச்சுட்டு போயிருக்காரியா, ஒன்று இவர் செய்யலை அப்படிங்கிற எண்ணம் தானே மக்களுக்கு வரும். அப்போ இது போன்ற விஷயங்களுக்கு எதிராக நம்ம என்ன செய்யணும், சும்மா ஒரு செய்தியாக சொல்லணும். இது போலலாம் பேசுகிறாங்க, நிர்வாகத்திலேருந்து கண்டிங்க அவரை, இவையெல்லாம் எங்கே இருக்குன்னா சொல்லுங்கள். அப்போ என்ன செய்யணும், நம்ம சக்திக்கு உட்பட்டு தவறு நடந்தால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க கையால் தடுங்க, அப்படியும் முடியலையா வாயால் தடுங்க, அதுவும் முடியலையா மனதால் ஒதுங்கிடுங்க. அது ஈமானுடைய மிகப்பெரிய பலவீனம்ங்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும், இது போன்ற சம்பவங்களுக்கு எதிராக சரியான வழிகளில் அதை எந்த முறையில் அவர்களுக்கு தெரியப்படுத்தினால், எந்த வழியை தெரியப்படுத்தினால் நிர்வாக ரீதியாக அவர்களுக்கு எதிராக என்ன செய்யணும், நாம் அதை தெரியப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். அதற்கு எதிராக மக்களுக்கு மத்தியில் இது போலாம் போய் பேசுகிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் பெயரால் மிக மார்க்கத்தின் பெயரால் தவறான செய்திகளை, மார்க்கம் இல்லாத விஷயங்களை, மார்க்கத்தில் மிக இழிவான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக செய்கிறாங்க என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், மக்களுக்கு மத்தியில் பேசணும். அதுபோல தான் இந்த மௌலது என்ன இருக்குது, அந்த கட்டுக்கதைகள் ஒன்று தான் இந்த மௌலதும். பல்வேறு கட்டுக்கதைகள் வச்சுருக்காங்களா இல்லையா? அதுபோல தான் இந்த மௌலது இன்றைக்கு எப்படி ஓதப்படுது, மார்க்கம் என்று ஓதப்படுகிறது, இதை செய்தால் நன்மை என்று ஓதப்படுகிறது. அதற்கென்று என்ன செய்யப்படுது, சீரணிகள் வைக்கப்படுகிறது, தபுருக அதில் பக்தி ஏறுவதாக என்ன செய்யப்படுது, அந்த சீரணியெல்லாம் மக்களுக்கு பௌரப்படுவதை பார்க்குறோம், பகிரப்படுவதை பார்க்குறோம். இப்போ இதில் இந்த மொஹிதீன் மௌலதை பற்றி ஒரு சின்ன சாம்பிள் சொன்னால் போதும். ஏன்னா அவ்வளவும் அதில் எதுவுமே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஒத்த கருத்து எதுவுமே கிடையாது, எல்லாமே குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானது தான். அதில் இந்த முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி இருக்காரா இல்லையா, அந்த முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானியை அல்லாஹ்வுடைய அந்த சிலம்னு வைக்கிறாங்க. இப்போ முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி பால்குடி பருவத்தில் இருந்தாராம். அப்போ அவர் வாழ்ந்த அந்த பகுதியில் இன்றைக்கு ரமலான் பிறை தென்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அப்போ நேராக என்ன செய்கிறாங்க, அங்குள்ள பிரமுகர்கள்லாம்
முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானிட்ட அம்மாட்ட வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, இன்றைக்கி என்ன ரமலான் பிறை ஒன்றா பிறை தெரிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முஹைதீன் அப்துல் காதரோட அம்மா சொன்னாங்களாம், முஹைதீன் அப்துல் காதர் பால் குடிக்கிறத நிப்பாட்டிட்டார். நேற்று ராத்திரிலேருந்து என்ன செய்யலை, அவர் பால் குடிக்கலை, அதனால ரமலான் பிறை தென்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது இன்றைக்கு இதுதான் முஹைதீன் முதல்ல ஒரு சின்ன கோணு விஷயம் சொல்கிறேன். இது மாதிரி பல 100 விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. இது புரிந்து கொள்வதற்காக அவர்கள் வெறும் கட்டுக்கதைகளை தான் மார்க்கம் என்று வச்சுருக்காங்க. இந்த மார்க்கத்தின் பேரால் கட்டுக்கதைகளை மட்டும்தான் மக்களுக்கு பதில் சொல்கிறாங்க. சத்தியத்தை சொன்னால் என்ன செய்ய முடியாது, அவர்களுடைய சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. இப்போ இந்த செய்தியை நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு பால் குடிச்சிட்டு இருக்க பிள்ளை ரமலான் பிறை தோன்றது தெரியுமா? ரமலான் பிறை இன்றைக்கி தோன்றலைங்கிறது தெரியுமா? அந்த பிள்ளையை கணக்கில் எடுத்து இன்றைக்கு நோன்பா இல்லை என்பதை தீர்மானிக்க முடியுமா? சிறு அறிவுள்ள எவனும் அதை ஏற்றுக்கொள்வானா? அப்போ தங்களை மார்க்க அறிஞர்னு சொல்கிறீங்க, 7 வருஷம் படித்தோன்னு சொல்கிறீங்க, இந்த கட்டுக்கதைகள் அறிவுக்கு ஒவ்வாதையெல்லாம் இந்த மார்க்கம் சொன்னதாக சொல்கிறீங்களே, இது எத்தனை அறிவுபூர்வமான மார்க்கம்? இந்த சமூகத்தில் இருந்த அத்தனை சீர்கட்டையும் ஒழித்த மார்க்கமா இல்லையா? மதியினத்தில் மயங்கி கிடந்த மக்களை எல்லாம் அறிவின் பால் அழைத்த மார்க்கமா இல்லையா? இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கும் மதியினத்தோடு நடந்து கொள்கிறீர்களே, அப்போ சிந்திக்க வேண்டாமா நீங்கள்? நாளை அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம் என்ற எண்ணம் இல்லையா? நாளைக்கு அல்லாஹ் தான் சொல்கிறான், நீங்கள் என்ன இந்த உலகத்தில் என்ன அநியாயம் செய்தாலும் சரி நாளைக்கு என்னட்டு தான் வரணும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது யார் இந்த மார்க்கத்தை விளையாடுகிறீர்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குன்னு சொல்கிறான். தங்களை நீங்கள் திருத்தி கொண்டால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதாகவும் சொல்கின்றான். அப்போ அல்லாஹ் ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்கான். இத்தனை காலம் நீங்கள் அறிவினத்தில் உழண்டு கிடந்தாலும், அதே மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தாலும், சத்தியம் இது வந்து விளங்கி தான் செய்கிறீங்க, அறியாமல் நீங்கள் செய்யலை. அறிந்து கொண்டே நீங்கள் செய்வதனால், அதிலிருந்து திருந்தி கொண்டால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எனவே இது போன்ற விஷயங்கள் மக்களுக்கு மத்தியிலே மௌட்டிகங்கள், அநாகரிகங்கள், அல்லாஹின் பெயரால் பொய்கள், மார்க்கத்தின் பெயரால் பொய்கள் வரும்போதெல்லாம் நமக்கு என்ன இருக்குன்னு போகக்கூடாது, அதை சுட்டி காட்டக்கூடிய மக்களாக இருக்கணும். அதே நேரத்தில் அவர்களுக்கு நேர்வழியின் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடிய மக்களாகவும் இருக்கணும். எனவே அநியாயத்திற்கு எதிராக அதை சுட்டி காட்டக்கூடியவர்களாகவும் அதிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களாகவும் அவர்களின் பக்கம் நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய நன்மக்களாகவும் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.